பருவமழை பொய்த்ததால் மதுரை மாவட்டம் சோழவந்தானில் வைகை ஆறு வறண்டு பாலைவனம் போல் காட்சியளிக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் கண்ணன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் கண்ணன், விவரங்கள். சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலவி வரும் கடுமையான வறட்சி காரணமாக அப்பகுதியின் முக்கிய நீர் ஆதாரமான ஆறு வைகை ஆறானது வறண்டு பாலைவனம் போல் காட்சியளிப்பதுடன் விவசாயிகளின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. சோழவந்தான் பகுதி முழுவதும் விவசாயத்தை மட்டுமே நம்பி இயங்கும் ஒரு பகுதியாகும். இப்பகுதியில் ஆயிரக்கணக்கான பரப்பளவு ஏக்கரில் தென்னை, வாழை, நெல், கொய்யா மற்றும் பல்வேறு காய்கறிகள் பயிரிடப்பட்டு வருகின்றன. இப்பகுதியை சுற்றியுள்ள 50க்கும் மேற்பட்ட கிராமங்கள் மக்கள் வைகை ஆற்று பாசனத்தை மற்றும் கண்மாய், கிணறு, நிலத்தடி நீரையும் நம்பியே தங்களது விவசாயத்தை மேற்கொண்டு வருகின்றனர். வழக்கமாக வைகை ஆற்றின் இருபுறமும் தென்னை மரங்கள் சூழ்ந்து பசுமையாக காட்சியளிக்கும் இப்பகுதி கடந்த சில மாதங்களாக பெய்யாத மழை காரணமாக கடும் வெயிலின் காரணமாகவும் வறட்சியிலும் தற்போது தண்ணீரின்றி வறண்டு உள்ளது. இதற்கிடையில் சோழவந்தான் அருகே மேலக்கால் கிராமத்தில் வைகை ஆறு படுகையில் ஒரே இடத்தில் அருகருகே 20க்கும் மேற்பட்ட குடிநீர் கிணறுகள் தோண்டப்பட்டு ராட்சச மோட்டார்கள் மூலம் பல்வேறு மாவட்டங்களுக்கு குடிநீர் தேவைக்காக உறிஞ்சப்பட்டு வருகிறது. ஒரே பகுதியில் அதிக அளவில் குடிநீர் கிணறுகள் அமைக்கப்பட்டதை தொடர்ந்து தண்ணீர் எடுக்கப்படுவதால் இப்பகுதியில் நிலத்தடி நீர் மட்டம் அதல பாதாளத்திற்கு சென்றுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் இப்பகுதி விவசாயிகளின் பாசன கிணறுகள் முற்றிலும் வறண்டு வருவதாகவும் தண்ணீரின்றி பயிர்கள் கருகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். கண்ணன், விவரங்களுக்கு நன்றி. மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.